ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சுட சுட சுவையான நாட்டுக்கோழி சூப். இப்ப நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி மழைக்காலம் குளிர்காலத்துல எல்லாம் இந்த நாட்டுக்கோழி சூப் செஞ்சு சாப்பிடலாம். கோல்டா இருக்கிற டைம்ல இந்த சூப் குடிச்சோம்னா உடம்புக்கு நல்ல கதகதப்பா இருக்கும். நெஞ்சு சளி இருந்தா நாட்டுக்கோழி சூப் செஞ்சு சாப்பிடுங்க. சளி எல்லாம் கரைச்சு விட்டு உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதுல நிறைய பூண்டு, மிளகு எல்லாம் சேர்த்து செய்யறதுனால நல்ல காரசாரமா டேஸ்டா இருக்கும். ரொம்ப டயர்டா பாடி பெயினா இருந்தாலோ கோல்டா இருந்தாலோ வில்லேஜ் சைட்ல எல்லாம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி சூப் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ஹெல்தியும் கூட. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு 1/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது வெறும் எலும்பு பீஸ் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சூப்புக்கு இந்த மாதிரி பீசஸ் தான் எடுத்துக்கணும். இது நல்லா உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சூப்புக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னன்னு பார்த்துடலாம். மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, பூண்டு பல் 10, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு, தனியா, சீரகம் இது மூணையுமே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு இது கூடவே உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சுக்கலாம். நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம். ஒன்னும் பாதியுமா பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இதுல கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் உப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் விசில் போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இது ஃபுல்லாக பாயில் ஆக 25 நிமிஷம் ஆகும். விசில் கணக்கில் சொன்னோம்னா ஒவ்வொரு குக்கருக்கும் வேரி ஆகும். அதனால நீங்க 25 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். பாருங்க, சுட சுட காரசாரமா நல்ல வாசனையோட நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியா ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.